இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருந்தால் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் குறிப்பிட்ட ஒரு மக்கள் பின்பற்றுகிற ஒரு மார்க்கமா? அது இல்லை. இஸ்லாம் என்றால் மனிதர்களாக இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை நெறிமுறை திட்டத்தை நம்மை படைத்த இறைவன் நமக்கு வழங்கியதுதான் இஸ்லாம் என்பது. இஸ்லாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அறிமுகம் செய்த மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய பைபிள் சொல்லுவதைப் போல கடோ உபநிஷத்துகள், பகவத்கீதை, அதர்மண வேதம், ரிக்குவேதம் சொல்வதைப் போல முதல் மனிதரும் முதல் இறை தூதருமாகிய ஆதம் ஏவாள் எப்பொழுது இந்த பூமிக்கு படைக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்தே இறைவன் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வந்துவிட்டது. அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்குரிய மார்க்கமே அல்ல. இஸ்லாம் என்பது மனிதர்களுக்குரிய ஒரு வாழ்க்கை நெறிமுறை திட்டம். விரும்பியவர்கள் ஏற்கலாம், விரும்புகிறவர்கள் புறக்கணிக்கலாம், உங்களுடைய உரிமை. ஆனால் இஸ்லாம் மனிதர்களுக்குரிய வாழ்க்கை நெறிமுறை திட்டம். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு பொருளை கண்டுபிடித்தால் என்ன செய்வான்? ஒரு மொபைல் போன் வாங்குவதற்கு கடைக்கு செல்கிறீர்கள். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் போனை, கையடக்க தொலைபேசியை வாங்குகிறீர்கள். வாங்கும் பொழுது அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் போது அந்த மொபைல் போனை நீங்கள் எப்படி இயக்கினால், எப்படி பயன்படுத்தினால் முழு பயன்பாட்டையும் நீங்கள் அடைய முடியும் என்பதை விளக்குகிற ஒரு விளக்க குறிப்பு, சிறிய ஒரு புத்தகம், ஒரு கையேடு அந்த பெட்டிக்குள்ள இருக்கும். அதை படித்து பார்த்து அதன்படி நீங்கள் அதை பயன்படுத்தும் போது முழு பயன்பாட்டையும் நீங்கள் அறிகிறீர்கள். அதான உண்மை. சாதாரண உயிரற்ற ஒரு பொருளை கண்டுபிடித்த ஒரு மனிதன் எப்படி அதை இயக்க வேண்டும் என்கிற வழிகாட்டி புத்தகத்தை கொடுத்து மனித சமுதாயத்திற்கு அறிமுகம் செய்யும் போது இறைவன் நம்மை எல்லாம் படைத்து அப்படியே விட்டுவிட்டானா? எது நன்மை, எது தீமை, எது மறுமை, எது சொர்க்கம், எது நரகம் எல்லாம் நீங்களே தீர்மானியுங்கள் என்று விட்டுவிட்டானா? முடியுமா? முடியாது. மனிதனை படைத்த இறைவன் என்ன செய்கிறான்? மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டி நெறி நூலை கொடுக்கிறான். அதுதான் வேதம் என்பது. மூசாவுக்கும், ஈசாவுக்கும், தாவூதுக்கும், சுலைமானுக்கும் லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களுக்கு இறைவன் வழங்கிய வேதம் அந்த வரிசையில் உள்ளதுதான். அதன்படி திருக்குரான் இறுதி தூதருக்கு அருளப்பட்டது. அந்த திருக்குரான் மனித சமுதாயத்தினுடைய வழிகாட்டி நெறிமுறை. திருக்குரான் முஸ்லிம்களுக்குரிய வேதமே அல்ல. திருக்குரான் மக்காவில் வாழ்கிற மக்களுக்குரிய வேதமும் அல்ல. திருக்குரான் அரபி மொழி பேசக்கூடிய மக்களுக்குரிய வேதமும் அல்ல. திருக்குரான் மனிதர்களுக்குரிய வேதம். தூதர்களோ அந்த வேதத்தை விளக்கி நடைமுறைப்படுத்தி இந்த பூமியில் மக்களோடு மக்களாக வாழ்வதற்காக வேண்டி இறைவன் மக்கள் புறத்தில் இருந்து தேர்வு செய்த ஒரு மனிதரை தூதராக இறைவன் அங்கீகரித்து குறிப்பிட்ட காலம் இந்த பூமியிலே வாழ வைத்து இவர்தான் உங்களுக்கு தூதர் என்று சொல்லி மூசையையும், ஈசாவையும், சுலைமானையும், தாவூதையும் இன்னும் எண்ணிலடங்காத தூதர்களை எல்லாம் இறைவன் எப்படி அனுப்பினானோ அந்த தூதருடைய வரிசையில் கடைசியாக வந்தவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யார்? அவர் என்ன முஸ்லிம்களுக்குரிய நபியா? இஸ்லாம் எப்படி நாம் உரிமை கொண்டாட முடியாதோ, திருக்குரானை எப்படி நமக்கு மட்டும்தான் என்று நாம் சொல்ல முடியாதோ, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர். அவரை பின்பற்றி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தின் அடிப்படையில் நடந்தால் உங்களுக்கு இறந்த பிறகு பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். சொல்லத்தானே முடியும். ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் உங்களுடைய கடமை. ஆனால் தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாம் மனிதர்களாகிய நமக்குரியது. இஸ்லாம், வேதம், திருக்குரான் மனிதர்களாகிய நமக்குரியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களாகிய நமக்குரியவர். கிறிஸ்தவ மார்க்கம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டினுடைய அத்தியாயங்களை படித்து பாருங்கள். ஈசா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அந்த மனித சமுதாயத்திலே முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். எனக்கு பிறகு ஒரு தேர்தறிவாளன் வருவார். எனது நாவிலிருந்து எந்த மார்க்கத்தை நான் சொல்லுகிறேனே அதை அவர் சொல்லுவார். அவர் முஹம்மது, அஹமது என்கிற பெயரோடு வருவார். கிறிஸ்தவ மார்க்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த முன்னறிவிப்பு.
எந்த இந்து சமுதாயம் இஸ்லாத்தையும் திருக்குரானையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வேரடி மண்ணோடு வெட்டி சாய்ப்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார்களோ, அவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய வேதத்தை மதித்திருந்தால், அவர்களுடைய வேதத்தை படித்திருந்தால், அவர்களுடைய வேதத்தின் மீது அவர்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருந்தால், ஏதஸ் மின்னந்திர மிலேச்சி ಆಚಾರ್ಯನ ಸಮನ್ವಿದೆ ಮಹಾಮತ್ ಇದಕ್ಕಿಯಾದ ಶಿಷ್ಯ ಸಾಹ ಸಮನ್ವಿದೆ ಉಚ್ಚಲಾಭಿ ಸರ್ವಬಸಿ ಮನುಷ್ಯ ஆனோமமே முசலை நைஸ் மஸ்கார் கடோ உபனிஷத் என்கிற ஒரு உபனிஷத் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி உள்ள முன்னறிவு. அரபிய பாலைவனத்தில் குதிரையில் ஏறி வருவார், குடிமி வைத்திருப்பார், கத்னா செய்திருப்பார், இஸ்லாத்தின் வாழ் மக்களை அழைப்பார், இறை தீர்க்கதரிசியாக வருவார் என்று இந்து மத வேதங்கள் சொல்லுகிறது. ஆரம்பகால ரிஷிமார்கள், ஆரம்பகால முனிவர்கள், வேதத்தோடு தொடர்புடைய மக்கள், வேத ஞானமுடைய மக்கள் யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைத்து மதிப்பிடவே முடியாது, புறக்கணிக்க முடியாது, கேவலமாக பேச முடியாது, பேசுமாறு மக்களுக்கு போதிக்க முடியாது. காரணம், அவர் இறை தீர்க்கதரிசி. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மதத்தை பின்பற்றுகின்ற, மதத்தை பின்பற்றாத, நாத்திகவாதியாக கடவுள் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற, குறிப்பாக ஆன்மீகத்தை பின்பற்றுகின்ற யாராக இருந்தாலும் நெஞ்சிலே கை வைத்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வேதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லப்பட்டதா இல்லையா? அப்ப யாரை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய வேதத்தை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள். யாரை நீங்கள் கேவலப்படுத்துகிறீர்கள்? ஏதோ முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டும் அவர் அனுப்பப்பட்டதை போல, ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் அவர் அனுப்பப்பட்டதை போல, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அவர் அனுப்பப்பட்டதை போல, அவரை கேவலப்படுத்துவதன் மூலம் முஸ்லிமையும் இஸ்லாத்தையும் குரானையும் கேவலப்படுத்த முடியும் என்பதை போல, உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு இறை தீர்க்கதரிசியை கேவலப்படுத்துவது நியாயமா? திருக்குரான் தமிழிலே இன்றைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பிரதிகள் திருக்குரானில். நம்முடைய நண்பர்களை தொடர்பு கொண்டால் இலவசமாக கூட தருவார்கள். திருக்குரானில் எங்காவது ஒரு இடத்தில் முகமது நபி முஸ்லிம்களுக்குரிய நபி என்று அல்லாஹ் சொல்கிறானா? அந்த இறை தீர்க்கதரிசி, நான் அனுப்பிய அந்த இறை தீர்க்கதரிசி யாருக்குரிய நபி என்று இறைவன் திருக்குரானிலே சொல்கிறான்? ஒரு சில வசன எண்களை சொல்கிறேன். திருக்குரான் உங்களுடைய வீடுகளிலே இருந்தால், நண்பர்களிடத்திலே இருந்தால் வாங்கி எடுத்து படித்து பாருங்கள். எங்காவது ஒரு இடத்தில் இஸ்லாம் முஸ்லிம்களுக்குரியது, குர்ஆன் அரபி பேசுகிற மக்களுக்குரியது, முஹம்மது நபி முஸ்லிம்களுக்காக வேண்டி மட்டும் தான் அனுப்பப்பட்டார், ஒரு வசனத்தை காட்ட முடியுமா? மாறாக இறைவன் திருக்குரானில் என்ன சொல்கிறான்? இறைவன் திருக்குரானில் பல இடங்களிலும் அந்த இறை தூதரை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும்போது சொல்கிறான். 21வது அத்தியாயத்தின் 107வது வசனத்தை பாருங்கள். ஒமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு அருளாகவே நான் இந்த இறை தூதரை அனுப்பி இருக்கிறேன் என்கிறான். முஸ்லிம்களுக்காக வேண்டிய அல்ல, அரபு பேசுகிற மக்களுக்காக வேண்டிய அல்ல, உலகத்தில் மனிதர்களாக வாழ்கிற மக்களுக்கு ஒரு அருளாக. மழை எப்படி ஒரு அருளோ, வானம் எப்படி ஒரு அருளோ, பூமி எப்படி இறைவனுடைய ஒரு அற்புதமான படைப்பும் அருளாகவும் இருக்கிறதோ, சுவாசிக்கின்ற காற்று எப்படி ஒரு அருளோ, அதே போல இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அருளாக இந்த நபியை நான் அனுப்பி இருக்கிறேன் என்ற இறைவன் மனித குலத்தின் நபி என்று பிரகடனம் செய்கிறார். 34வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தை பாருங்கள். ஒமா அர்சல்நாக்க இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஸீரம் வ நதீரா வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். உலக மக்கள் அனைவர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மாரையும் கூறுவதற்காக வேண்டி ஒரு இறை தூதரை அனுப்பியிருக்கிறேன். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அதிகமான மக்கள் அதை விளங்காமல் இருக்கிறார்கள் என்று இறைவன் இறை தீர்க்கதரிசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் உரிய இறை தூதர் என்று அல்லாஹ் சொல்றார். 33வது அத்தியாயத்தின் 45 46வது வசனம். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்நாக்க ஷாஹிதன் வ முஸ்ஸிரன் வ நதீரா வ தாயியன் இலல்லாஹி பிஇذنி வ சிராஜம் முனீரா. நபியே, உண்மை சாட்சியாளர்களாக, நற்செய்தி சொல்லக்கூடியவராக, எச்சரிக்கை செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வின் விருப்பப்படி மக்களை அழைப்பதற்காக உம்மை
நான் இறை தூதராக அனுப்பியிருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறார். அவரிடத்தில் இருக்கிற யதார்த்தங்களை புரிந்து வட்டி தொட்டி கிராமங்களில் எல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி எண்ணிக்கையை கொஞ்சம் கூட்ட வேண்டும். 1% குறைந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி ஒரு அரசியல் கட்சியை மதவாத கட்சியாக மாற்றி ஒட்டுமொத்த மீடியாக்களும் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டு பொருளாதாரத்தை செலவழித்து ராணுவத்தை, போலீஸை, எத்துணை துறைகள் உண்டுமோ அத்துணை துறைகளையும் பயன்படுத்தி இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் ஒழிக்க வேண்டும் என அவர்கள் நினைப்பதற்கு காரணம் சமீபத்திய இஸ்லாமிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை நீங்கள் கூட்டினாலே எதிரிகள் இல்லாமல் ஆகிவிடுவார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலையும் இஸ்லாத்தையும் திருக்குரானையும் நாமும் படித்து பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.